சித்த மருத்துவர் அது அவருடைய ஒரு முகம், எழுத்தாளர் மறுமுகம், பேச்சாளர் மூன்றாவது முகம், மக்களுக்காக விழிப்புணர்வை எல்லா தளங்களிலும் எல்லா வகையிலும் ஏற்படுத்தி வருபவர் என்பது நான்காவது முகம். பிரம்மாவை போல நான்முகனாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களின் நேயர் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் முனைவர் பட்ட ஆய்வு வரை மிக நேர்த்தியாக தன்னுடைய கல்வியை தொடர்ந்தவர். பூவுலகின் நண்பர்கள் என்கிற மிகச்சிறந்த அமைப்பின் கீழ் இயங்கி வருகிற பூவுலகு என்கிற சிற்றிதழின் ஆசிரியர். இவர் இயற்றிய பல கட்டுரைகள் ஆனந்த விகடன், புதிய தலைமுறை, குமுதம், குங்குமம் போன்ற இதழ்களில் தொடர்ந்து வெளிவந்துள்ளது, வந்து கொண்டே இருக்கிறது. இவர் இயற்றிய நூல்கள் பல. வாழ்க வளமுடன், அழகும் ஆரோக்கியமும், ஏழாம் சுவை, எது சிறந்த உணவு, மருந்தன வேண்டாவாம், நறுமணமூட்டிகள், 6ஆம் திணை, பாகம் 1, 2, நலம் 360 டிகிரி, சுற்றமும் சூழலிலும் நட்பும், அஞ்சரை பெட்டியும் அறுசுவையும், நாட்டு மருந்து கடை, உயிர் பிழை, நல் உணவும் நல்வாழ்வும், உயிர்மை, இது போன்ற பல நூல்களை இந்த மண்ணுக்கு படைத்தளித்தவர். 2001 முதல் 2010ஆம் ஆண்டு வரை ஹெல்த் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பின் இணை இயக்குநராக செயல்பட்டவர். 2010 முதல் ஆரோக்கியா சித்த மருத்துவமனை சென்னையின் தலைமை மருத்துவராக இருக்கிறார். தமிழக அரசால் 2020 ஏப்ரலில் கொரோனா நோய் தடுப்பு பணிக்காக நியமிக்கப்பட்ட வல்லுநர்கள் நோய் தடுப்பு குழுவில் 25 பேர், அதில் இவரும் ஒருவராக தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சித்த மருத்துவம் மற்றும் மரபு சார்ந்து வெளிநாடுகளில் உள்ள டொரண்டோ யூனிவர்சிட்டி, சிட்னி பல்கலைக்கழகம், மலாயா பல்கலைக்கழகத்திலே அது உட்பட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற கருத்தரங்குகளுக்கு சென்று தன்னுடைய ஆய்வினால் கிடைத்த முடிவுகளை உரையாக நிகழ்த்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். சிறந்த எழுத்தாளர் விருது சமூக மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக 2013ஆம் ஆண்டு பெற்றவர். சிறந்த மருத்துவர் விருது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இவருக்கு வழங்கி இருக்கிறது. தமிழகத்தின் சிறந்த 10 மனிதர்கள் என்று 2014ஆம் ஆண்டு ஆனந்த விகடன் குழுமம் இவரை தேர்ந்தெடுத்தது 10 மனிதர்களில் ஒருவராக. எழுத்தாளர் சுஜாதா சிற்றிதழ் விருது 2010ஆம் ஆண்டு சுஜாதா அறக்கட்டளையின் வாயிலாக இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழக அரசினுடைய சிறந்த புத்தக எழுத்தாளர் என்கிற விருது வாங்க வாழலாம் என்கிற புத்தகத்திற்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல பெருமைகளை தனக்குள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரே சொல்லில் நான் அறிமுகப்படுத்த வேண்டுமானால், இவர் நாமக்கல்லின் மாப்பிள்ளை. இது அவர் வாழ்விலே மிக முக்கியமான தகவல் அல்லவா? அவருடைய அரும் உரையை கேட்க உங்கள் அனைவரின் அன்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். வருக ஐயா, நல்லுரை தருக. மலர்கொத்து வழங்கி மருத்துவரை வரவேற்கிறோம். உலகெங்கும் பயணித்து உரையாற்றினீர்களே, இன்று எங்களுக்கு உங்கள் உரை என்னவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு மிக அருமையான ஒரு வரவேற்பை கொடுத்த நாமக்கல்லினுடைய ஆளுமை அவர்களுக்கு மிக்க நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய மூத்த அதிகாரிகள், எனக்கு முன்னால் மிகச்சிறப்பான ஒரு ஊக்க உரையை பேசி அமர்ந்திருக்கின்ற எழுத்தாளர் பேச்சாளர் தில்லை அவர்கள், மற்றும் இங்கே பெருவாரியாக ஒரு நிறைவு விழாவில் மனம் நிறையும்படி மிகப்பெரிய அளவில் இங்கே வந்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய, நாமக்கல் ஊரினுடைய தாய்மார்களே, பெரியோர்களே, அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு புத்தக கண்காட்சியில் இவ்வளவு நிறைவான ஒரு அரங்கையும் மக்களையும் பார்ப்பதே ஒரு மாபெரும் நிறைவை தருகிறது. இதுதான் ஒரு இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா என்று ஒரு சொற்றொடர் அடிக்கடி சொல்வார்கள். இதற்குத்தான் மாவட்ட நிர்வாகம் ஆசைப்படுகிறது, இதற்குத்தான் மாநில நிர்வாகம் ஆசைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு புத்தக திருவிழா, எதற்காக புத்தகத்துக்கு ஒரு திருவிழா வேண்டும் என்று நம்முடைய மல்லிகா மேடமோ தில்லை மேசாரும் ஒரு தெளிவாக திரும்ப திரும்ப ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வாசிப்பதற்காக
வாசிப்பதை பற்றி, பேசுபவர்களை பற்றி அவர்கள் சொல்வதை கேட்பதற்காக இங்கே இவ்வளவு பேர் குழுமி இருப்பதே ஒரு பெரிய ஒரு அறிவு தேடலின் நகர்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெரிய அறிவை தேடுவதற்காக வந்திருக்கிற கூட்டம். இங்கே வந்து ஒரு வெறும் ஒரு கலை நிகழ்ச்சி மட்டுமல்லாமல், வெறுமன ஒரு அரங்குகளை பார்ப்பதற்கு மட்டுமல்லாமல், இங்கே குட்டி குட்டியாய் எனக்கான நூல் எது என்று தேடி பார்ப்பதற்காக வந்திருக்கிற மக்களும், இங்கே பேசக்கூடிய மக்கள் பேசக்கூடிய சொற்றொடர் மூலமாக நாம் வீட்டிற்கு எதை எடுத்து செல்லலாம் என தேடி வந்திருப்பவர்கள் தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இந்த நாட்டிற்கான, இந்த சமூகத்திற்கான மாற்றத்தை துவக்க வைத்திருப்பவர்கள். அப்படி மாற்றத்தை துவக்க வந்திருக்கும் உங்களை மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, எதற்காக இப்படியான விழாக்கள் எல்லாம் வேணும்? முதல்ல அன்றைக்கு நான் ஒரு நண்பர் ஒருவர், ஒரு மூத்த எழுத்தாளர், அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். அதிலிருந்து துவங்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த கடந்த ஒரு 30-50 ஆண்டுகள்ல நாம் எதை தொலைத்திருக்கிறோம் என்று யோசிச்சு பார்த்தா நிறைய தொலைந்து போயிடுச்சு. நம்மகிட்ட நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சிருப்போம். அவர் ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். முக்கியமாக தொலைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கூர்ந்து கவனிப்பது. கூர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கூர்ந்து சில மணித்துளிகள் தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய விஷயத்தை இந்த தலைமுறை இழந்து விட்டது. நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிடம் 50 நிமிடம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்போம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு திரைப்படமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொலைக்காட்சி நாடகமாக இருக்கலாம், ஒரு வாசிக்கக்கூடிய புத்தகமா இருக்கலாம், ஒரு அறிஞருடைய உரையாக இருக்கலாம், ஒரு ஆசிரியருடைய பாடம் நடத்துதலாக இருக்கலாம். அவற்றை மனம் வேறு எங்கும் போகாமல் என்ன சொல்கிறார், எதை நாம் தேடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு வருத்தமான விஷயம், நம்முடைய பிள்ளைகளும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இளம் சமூகமும் நம்மில் பலரும் கூட நம்மால் கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை. அந்த கூர்மையை தொலைப்பவர்களால் ஒரு பெரிய சாதிப்பை நடத்தவே முடியல. யார் ஒருவர் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறார்களோ, யார் ஒருவர் கூர்ந்து ஒரு விஷயத்தை செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக மாற முடியும். இதுதான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் தொடர்ச்சியாக செய்தது, தொடர்ச்சியாக சொன்னது. அவர் பேசும் பொழுது, தில்லை சார் பேசும்போது விவேகானந்தரை நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொன்னார்கள். நான் உட்கார்ந்து இருக்கும்போது யோசித்துக் கொண்டே இருந்தேன். நான் பள்ளி காலத்தில் படிக்கும் போது என்னுடைய 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பிலே ஒரு பாடம் உண்டு. அதில் நரேந்திரன் அப்படிங்கிற அந்த விவேகானந்தர் பற்றிய அவருடைய பாடத்தை பற்றி ஒரு வரி எனக்கு மறந்து விட்டது. எந்த ஆங்கில பாடமா தமிழ் பாடமா என்று நினைவில் இல்லை. அதில் அவரை பற்றி குறிப்பிடும் போது சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை, 100% ஒரு விஷயத்தில் முழுமையாக ஆழ்ந்து பார்ப்பதும் 100% அதிலிருந்து வெளியேறுவதும் தான் ஒரு மனிதனுடைய மாபெரும் ஆற்றல் அப்படின்னு. அந்த விஷயத்தை அவர் வைத்திருந்ததால் தான் அவர் மறுபடி ஒரு வார்த்தையை சொல்லுவார். வெற்றி பெறுவதற்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை 3 வார்த்தையை சொல்லுவார். ஃபர்ஸ்ட் திங் பேஷன்ஸ், பொறுமையா இருக்கணும். அதான் முதல் இது பேஷன்ஸ். 2வது பியூரிட்டி, செய்கிற விஷயத்தில் 100% நேர்மையும் உண்மையும் இருப்பதை பியூரிட்டி என்று சொல்லலாம். 3வது சொல் எனக்கு மிக பிடித்தமான சொல், பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. தொடர்ந்து ஒரு விஷயத்தை நகர்த்தி கொண்டே இருப்பது. அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற சொல்லை நாம் இழந்து விட்டோம் நண்பர்களே. நிறைய நேரங்களில் கூர்ந்து கவனிக்க தவறுறதுனால அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற விஷயம் நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டது. நாம் மீட்டு எடுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த சொற்கள் தான். நமக்கு பொறுமை வேண்டும், நமக்கு உண்மை வேண்டும், நமக்கு தொடர்ச்சியான விடாமுயற்சி வேணும். இந்த 3ஐயும் தொலைச்சிட்டு எதையும் நம்மால் சாதிக்க முடியாது. 2001-2 இருக்கும். அப்பொழுது நான் ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு அறிஞராக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு ரிசர்ச் அசோசியேட் உணவு துறையில். நான் படித்தது சித்த மருத்துவம். மாலை நேரத்தில் சித்த மருத்துவ பயிற்சி செய்வேன். காலை நேரத்தில் ஒரு உணவு நிறுவனத்தில் என்னுடைய முனைவர் படிப்பை வைத்து கிடைத்த ஒரு பணியில் நான் வேலை செய்தேன். அங்கு வேலை செய்த 5-6 ஆண்டுகள் எனக்கு ஒரு பெரிய ஒரு அறிவையும் பெரிய ஒரு புரிதலில் ஒரு புரட்டி போட்ட ஒரு பருவம் அந்த காலம். அந்த நேரத்தில் எனக்கு நான் ஒரு ஆய்வு அறிதலுக்காக மைசூரில் ஒரு பெரிய உணவு தொழில் அறிவு நிறுவனம் ஒன்று இருக்கு.
CFTRI அப்படின்னு அந்த நிறுவனத்தில் ஆராய்ச்சிக்காக போயிருந்தப்ப முதல்ல அங்க இருந்த ஒரு மலேஷி அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து எங்கிட்ட கையில ஒரு தானியத்தை அப்படி எடுத்து காமிச்சார். இந்த தானியம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, 2001 நினைக்கிறேன் எனக்கு. அப்ப எனக்கு அந்த தானியத்தை பார்த்து சிறுதானியம்னு தெரியும், ஆனா என்னன்னு தெரியல. உண்மை அதுதான். என்கிட்ட அப்படி கையை காமிச்சு பார்த்தாரு, உனக்கு தெரியுதா அப்படின்னாரு. தெரியல எனக்கு. இது பேர் ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ்டைல் மில்லட். அவர் ஒரு நார்த் இந்தியன். ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னாரு. திணை அரிசி. திணை அரிசியை ஒரு கையில் அப்படி பிடிச்சிட்டு, நீ என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, உணவுல லோ கிளைசிமிக் வேணும், அந்த ரைஸ் வேணும், இப்படி பண்ற இந்த இதை பத்தி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. அந்த புத்தகம் வந்து ICMR உடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம். இன்னைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உணவு ஆய்வு நிறுவனம் அதுதான். அந்த புஸ்தகம் வந்து இந்த புஸ்தகம் அவருடைய டேபிளில் கிடந்தது. இந்த புக்கை நீ வாங்கி படி. இந்த புஸ்தகத்தோட விலை வெறும் 35 ரூபா. மறக்க முடியாது, வெறும் 35 ரூபாய் அன்றைக்கு வாங்கும்போது. இன்றைக்கு இணையதளத்தில் அது இலவசமாக கிடைக்கிறது, யார் வேணாலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த புத்தகம் இன்றைக்கும் எளிய விலையில கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ். அவ்வளவுதான் அந்த புத்தகத்தினுடைய இந்தியாவினுடைய உணவுகளினுடைய ஊக்க அறிவு பற்றி எல்லாம் அதுல எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் எழுதின விஷயத்தை அவர் காமிச்சார். இந்த திணை அரிசி ஏன் பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கு தெரியுமா? ஏன் ஒரு எல்லோ கலர்ல இருக்கு? அவர் தான் முதல்ல சொன்னார், இதுல பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு. கரோட்டினாய்டு, அதாவது கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அணுக்களினுடைய பிரிகர்சர்ஸ், அதுக்கு முந்தைய தன்மையுடைய பீட்டா கரோட்டின்ஸ் இதுல நிறைஞ்சிருக்கு. ஏன் இன்னைக்கு எல்லாரும் கேரட்னு போய் வாங்குறோம்? C for கேரட்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த C for கேரட் நம்ம ஊர்ல விளைஞ்ச விஷயம் கிடையாது, வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்ததுதான். ஆனா எதுக்கு கேரட்டை மிகப்பெரிய அளவுல முன்னிறுத்துறாங்கன்னா, இந்த கேரட் கண்ணுக்கு நல்லது, விட்டமின் A நிறைய இருக்கு, பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய இருக்கு, கரோட்டினாய்டு இருக்கு அப்படின்னாங்க. அதே பீட்டா கரோட்டின், அதே கரோட்டினாய்டு திணை அரிசியில் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு முதல்ல அவர் சொன்னார். அப்ப எனக்கு வந்து அந்த திணை அரிசியில நான் அப்பொழுது சில ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரிய அளவில் ஒரு கிராம மாவட்டங்களில், சில மலைப்பகுதிகளில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் சிறுதானியத்தை தெரியும். நகர்ப்புறங்களிலெல்லாம் அது எதுவுமே தெரியாது. சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த திணை அரிசி வாங்கணும்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒரு கடை உண்டு. அந்த கடையில் போய் தினம் நான் அப்பப்போ அதை வாங்குறதுக்காக அங்கே போவேன். போகும்போதெல்லாம் அங்கே ஒருத்தர் இருப்பார். நான் வந்தோடனே என்னை பார்த்தோடனே, தம்பிக்கு திணை அரிசி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு முறை அன்றைக்கு வந்து அங்கே யாரும் இல்லை. நான் பார்த்த என்னை பார்த்தவுடன் அறிமுகமான அந்த ஆள் கடைக்காரர் காணோம். நான் வந்து அங்கே நின்றுட்டு, கடையில் நின்றுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டப்பா திணை அரிசி வேணும்னா அவங்க பாட்டு வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, என்னைய கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் தெரியல. அதில் ஒரு பையன் மட்டும் கையை பின்னாடி கட்டிட்டு நேராக வந்து, சார், அவர் கொஞ்சம் தமிழ் படித்தவர், உங்களுக்கு வேண்டியது என்ன, குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, நெய்தல் திணையா, பாலை திணையா அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு அவரும் நகண்டார். ஏன்னா திணைனா அவ்வளவுதான் தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கல்லாப்பட்டியில் உட்கார்ந்துருக்கவர் வந்து, அவர் என்ன கேட்காரு தெரியுமா, அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல, அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உள்ள போய் லவ் பேர்ட்ஸுக்கு போடுற தானியம் அப்படின்னு அதை 1 கிலோ எடுத்து என் கையில கொடுத்தாங்க. எனக்கு மண்டையில பளிச்சுன்னு ஒரு பல்பு எரிஞ்சுது. ஆஹா, லவ் பேர்ட்ஸ் இதுதான் சாப்பிடுதா அப்படின்னு நான் அப்போ ஆனந்த விகடன்ல கட்டுரை எழுதிட்டு இருந்தேன். அப்போ அந்த கட்டுரையில் எழுதினேன், இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து திணை அரிசி சாப்பிட்றதுனால தான் அது நல்ல லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திணை அரிசி டன்னா விற்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அதை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வணிகத்தில். எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்னைக்கு 2002 இந்த திணை அரிசியை பற்றி எழுதவும் பேசவும் ஆராய்ச்சி. இப்போ 2023 வரைக்கும் 20 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் ஒரு 800-1000 மேடைகளிலாவது சிறுதானியம்னு பேசிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் மனசுல கொஞ்சம் என்னடா அப்படியே பேசிட்டே இருக்கோம், உலகம் முழுக்க போய் பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் இந்த 20-22 ஆண்டுகள் கழிச்சு போன வருஷம் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு 2023 உலகமே கொண்டாடியது. உலகம் முழுக்க சிறுதானியத்துக்காக திருவிழா, சிறுதானியத்துக்காக பல்வேறு போட்டிகள், சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் வரிஞ்சு கட்டி வேலை செய்யுது. ஆனால் அதை நகர்த்துவதற்கு நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் அப்படியானவர்களுடைய தொடர்ச்சியான பணிதான், அந்த பெர்சிவரன்ஸ் தான் இன்னைக்கு இதை இங்க கொண்டு வந்து நகர்த்தி, இங்கேயும் ஏதாவது 2 இடத்துல சாம பணியாரம், சோள அரிசியில பொங்கல்னு ஒரு விஷயம் வந்ததற்கான காரணம் அந்த விடாமுயற்சி தான்.
தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கணும். அந்த தொடர்ச்சியாக நகர்த்துவதற்கு நாம் எதையெல்லாம் தொலைத்தோம் என்று பார்க்கணும். எதை தொலைத்தோம் என்று பார்க்கும்போது நிறைய உணவு விஷயத்தில் வெறும் சிறுதானியங்களை மட்டும் தொலைக்கல, நிறைய தொலைச்சிருப்போம். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், உணவுல வேற என்ன தொலைச்சிருப்போம், கிச்சன்ல வேற என்ன தொலைச்சிருப்போம், 30 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப என்ன தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா பளிச்சுன்னு எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, முக்கியமான ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. அது என்ன தெரியுமா? பரிமாறல் தொலைஞ்சு போச்சு. நகர்ப்புறங்களில் பரிமாறுதல் என்பது ஒரு ஒரு பொயட்டிக்கான கவித்துவமான விஷயம். அந்த பரிமாறுற ஒரு விஷயத்தின் மூலமாக உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு பெரிய ஊக்கம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அந்த பரிமாறல் தொலைந்து போய்விட்டது. அந்த பரிமாறல் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல, இன்னைக்கு எப்படி இருக்கு? 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வரும்போது தோசையெல்லாம் முந்தானத்து செத்த புணம் மாதிரி விரைச்சி இப்படி நிக்குது. மேல அப்படி எழுந்து போய் அதைத்தான் நம்ம எடுத்து 1-2 தோசையை எடுத்தோம். ஆனா ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி 30 வருடங்களுக்கு முன்னாடி எந்திராங்க இருங்க, அந்த கடைசி தோசை சட்டியில இருக்கு, இந்த ஆப்பையில இருக்கு, முருகெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருது அப்படின்னு சொல்லி இருந்த காலத்தில் இருந்து அப்படியே ஒரு பெட்டியில அடுக்கி வச்சு செத்து போன தோசையெல்லாம் அடுக்கி வச்சு எடுக்கக்கூடிய அளவில் பரிமாறல் மறந்து போச்சு. குட்டியா கரண்டி உயரம் தான் இருக்கும், குட்டியா பிள்ளை, அந்த பிள்ளை எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு குழம்பு எடுத்துட்டு வந்து பரிமாறும் போது மேல காலெல்லாம் சிந்தி கையில நம்ம கொஞ்சம் விட்டு அந்த சிந்தும் போது, அப்படியானாலும் அந்த குழந்தை பரிமாறும் போது கூட கொஞ்சம் ஊத்தி சாப்பிடணும் தோணுச்சா இல்லையா நமக்கு? அது அந்த குழந்தையினுடைய அன்பு. அந்த குழந்தை எடுத்து கொடுக்கும் போது அவங்களுக்கா ஒரு உருண்டை கூட சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பரிமாறல் இன்றைக்கு தொலைஞ்சு போச்சு. ஆனா ஓடிக்கொண்டே இருக்கோம், எதுக்காகவோ ஓடிக்கொண்டிருக்கோம், எதுக்காகவோ நேரம் தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதில் இந்த தொலைந்த விஷயங்களை எல்லாம் திருப்பி மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மிக மிக முக்கியமா இருக்கு. அப்படி தொலைந்த விஷயம்தான் இன்றைக்கு நாம் தலைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒற்றை நலம். அது என்ன ஒற்றை நலம்? எப்படி ஒற்றை நலத்தை தொலைச்சோம்? இது ஒரு சின்ன ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம். ஆங்கிலத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க யோசிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்திற்கு அப்புறம் மாறி இருக்கிற ஒரு விஷயம் ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த் அப்படின்னா மனிதனுடைய நலம், இல்லைன்னா மாட்டினுடைய நலம், இல்லைன்னா புட்களினுடைய நலம், இல்லைன்னா காய்கறிகளினுடைய நலம்னு பிரிச்சு பார்க்க முடியாது. இனிமேல் எல்லாம் நலமாக இருந்தால்தான் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல் விஷயம். அது என்ன, எல்லாம் நலமாக இருந்தால் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். நான் நலமாக இருக்கணும்னா எனக்கான சாப்பாடு சிறுதானியம், நல்ல காய்கறிகள், இல்ல நல்ல புலால் உணவுன்னு அது மட்டும் நலமா இருந்தா பத்தாது. நான் இங்கே நலமாக பேச வேண்டும் என்றால் இங்கே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய, மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மரங்களினுடைய வேர் முடிச்சுக்கள், குட்டி குட்டி சல்லி வேர்கள் இந்த மண்ணுக்குள்ள ஓடி இருக்கும். அந்த சல்லி வேர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா இருக்கணும். அவைதான் இங்க இருக்கக்கூடிய காய்கறிக்கும் கீரைக்கும் எல்லா சத்துக்களையும் எடுத்து வரக்கூடிய வேர்கள் முடிச்சில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நலமா இருக்கணும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கணும். அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை உறிஞ்சு வரக்கூடிய தேன் சிட்டு நலமா இருக்கணும். மேல பறக்கக்கூடிய பறவை நலமா இருக்கணும். இங்க இருந்து 300-400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலில் இருக்கக்கூடிய பேர் தெரியாத பல்வேறு மீன்கள் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமா இருந்தா தான் நாமக்கல்ல நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். அதுதான் ஒன் ஹெல்த், ஒற்றை நலம். இனிமேல் எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த திட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் போட்டாலும் அது ஒன் ஹெல்த்துக்கு சரியா இருக்கா அப்படின்னு யோசிச்சுதான் எந்த திட்டம் இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று உலகமே புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. நண்பர்களை, யோசிச்சு பார்த்திருப்போமா இப்படியான மழையை? ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்ச சென்னையில, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்ச திருநெல்வேலியில. தூத்துக்குடியில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மழை பெஞ்சப்ப என்னுடைய நண்பர்கள் நிறைய, எனக்கு திருநெல்வேலி ஊரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன கேட்பாங்க, என்னடா சென்னை இப்படி முங்கிருச்ச, இவ்வளவு தண்ணி இருக்க, எங்க ஊர்லாம் பிரச்சனையே கிடையாதுடா, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க. ஒரே வாரம், ஒரு வாரம் இங்க டிசம்பர் 10ஓட 10-12 அடிச்சு முடிஞ்சது. அங்க அடுத்த 10 நாள்ல அடிச்சு ஒரே நாள்ல 95 சென்டிமீட்டர் மழை. நினைச்சிருப்போமா? கொட்டி தீர்த்த மழை. ஏன் இப்படி கொட்டுகிறது? சென்னையிலேயே இப்படி கொட்டுது? இவ்வளவு பெரிய மழை. இந்த மழை மான்சூன் காலம் மழை பெய்யும், காலகாலமா தெரிஞ்ச விஷயம்.
ஆனால் இனிமேல் மான்சூன் கிடையாது என்று விட்டார். இனிமேல் மான்சூன் காலம் கிடையாது, புயல் காலம் தான். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சில மாவட்டங்கள்ல மழை பொய்க்கிறது. சொல்ல போனா இப்போ பேசும்போது நாமக்கல்ல தண்ணீர் நீர்நிலைகள் பரவாயில்ல, முன்ன விட 12 ஆண்டுகள்ல நலமாக இருக்கிறதுன்னு கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீர்நிலைகள் நிரம்பியிருக்கு. ஆனால் படித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொங்கு மேற்கு பகுதியில் எதிர்பார்த்த தேவைப்பட்ட மழை பெய்யவில்லை. ஆனால் அங்க மழை தேவைக்கு அதிகமாக கொட்டி தீர்த்துருச்சு ஒரே நாள்ல. இப்படி தேவைப்படும் இடத்தில் மழை இல்லாமலும் தேவைப்படாத எதிர்பார்க்காத இடத்தில் மழை கொட்டுவதும் இனி அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு இப்படித்தான் இருக்கும்ட்டாங்க. என்ன செய்ய போறோம் நம்ம? இப்படியான மழைக்கான மிக முக்கியமான காரணம் புவி வெப்படைதல். பூமி சூடாயிட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்ச். இந்த வார்த்தையெல்லாம் பாடத்துல படிச்சிருப்போம். திடீர்னு எங்கேயாவது பேப்பர்ல ஒரு 2 வரி 2ஆம் பக்கத்துல 3ஆம் பக்கத்துல ஓரத்துல கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னே கடந்து நான் பேசிட்டே இருக்காங்கப்பா, என்ன செய்ய போகுது, புவி வெப்படையுதுங்கிற. எங்க நமக்கு என்ன வெப்பமா இருக்கு, லேசா வெயில் அடிக்கு, கொஞ்சம் வெயில் கூட தான். இப்போ அதுக்கு மேல எதுவும் பேசாம நம்ம போயிடுறோம். ஆனா இதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு எழுத்தாளர் ஜியோடாமின் சொல்றார். ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைய ஊத்தி, நல்ல குளிர்ந்த தண்ணி ஊத்திட்டு அதுல ஒரு 2-3 தவளைய போட்டாங்களாம். வெளியில ஓடிட்டு இருக்க தவளையை தூக்கி அதுல போட்டாங்களாம். அது ஜாலியா டபக்கு டபக்குன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. தூக்கி ஒரு சின்ன அடுப்பு மேல வச்சு லேசா சிம்ல கொதிக்க வச்சுட்டு அடுப்பை மெலிதாக சூடு பண்ணிட்டு அது மேல வச்சாங்க. தண்ணிக்குள்ள தவளை இருக்கு, அடுப்பு மேல வச்சாச்சு. அப்ப லேசா வெம்மையாகும் போது அந்த தவளை எல்லாம் நல்ல மசாஜ் போடுற மாதிரி இருக்க, ஏதோ சுவானால உட்காந்துருக்கோமோ, நல்ல உடம்பெல்லாம் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கு, வலி எல்லாம் போகுது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு லேசா இன்னும் கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சு. ஐயோ லைட்டா சுடுதே அப்படின்னு சொல்லி அந்த தவளையெல்லாம் ஒண்ணு லைட்டா ஆடிச்சான். அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கொதிக்க 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 தவளை எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. என்ன பண்ணன்னு தெரியல, தட்டக்கா புட்டக்கான்னு பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தவளையால் எதுவும் செய்ய முடியவில்லை, அத்தனையும் செத்து மடிந்தது. அப்படி அடுப்பில் சமீபத்தில் ஏற்றப்பட்ட தவளைகளாகத்தான் நண்பர்களே நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம். இப்ப லேசா வெது வெதுப்பா இருக்கு, கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்கு. மற்றதை நான் சொல்ல விரும்பல, அது 50 வருஷமா 100 வருஷமா தெரியாது. நிச்சயமாக இந்த புவி வெப்படைதலினுடைய மிகப்பெரிய வீச்சை இந்த தலைமுறை பார்க்க போகிறது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம தலைமுறைக்கு ஒரு பெரிய தனித்துவமே இருக்கு. நம்ம தலைமுறை மட்டும்தான் ஒரு மாபெரும் சுனாமியை கண்ணால் பார்த்த தலைமுறை. சுனாமிங்கிறது கமலஹாசன் படத்தோட நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி 2 லட்சம் பேரை கொண்டு போன ஒரு சுனாமி நாம் இருக்கும்போது நடந்தது. கண்ணுக்கு முன்னாடி 40-50 லட்சம் பேர் மரணித்த ஒரு கோவிட் பேரிடரை நம் தலைமுறை தான் பார்த்தது. வேற எந்த தலைமுறைக்கும் கடந்த 300 வருஷத்தில் பிறந்த மானுடர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பேரு நமக்கு தான். 1700 பிளேக் நடந்ததுக்கு அப்புறம், 1450 1500 பிளேக் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு பெரிய மரணத்தை, இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நம்முடைய அடுத்த தலைமுறை இதைவிட மோசமான பேரிடர்களை சந்திப்பார்கள் என்பது இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த பேரிடர்கள் இதோட முடிஞ்சிருச்சா, கோவிடோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. கோவிட் மாதிரி வைரஸ்கள் கிட்டத்தட்ட நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஒமிக்ரான் வந்துச்சு, அதுக்கப்புறம் டெல்டா வேரியன்ட்னாங்க, அதுக்கப்புறம் இப்ப கூட ஒண்ணு லைட்டா வர்ற மாதிரி ஒரு தலையை காட்டிட்டு போச்சு X1 அப்படின்ட்டு. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது இல்ல, 6 லட்சம் வேரியன்ட் இது மாதிரி வரலாம். 1-2 இல்ல, ஒண்ணுக்கே எந்த ஆட்டம் ஆடணும்னு நமக்கு தெரியும். ஆனா அது மாதிரி 6 லட்சம் வைரஸ்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரும் நோய் கூட்டம் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல சக்கரை வியாதி. கடந்த ஜூன்ல 2023 ஜூன்ல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ICMR ஒரு பெரிய ஆய்வை முடிச்சு அவங்க அறிவிச்சாங்க. 1,17,000 பேர்ல ஆய்ந்து அறிந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த 1.25 லட்சம் பேரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தொடர்ந்து ஆராயிறாங்க. 2009 இருந்து 2016 வரைக்கும் 1,17,000 பேரை தொடர்ந்து பார்க்கிறாங்க. பார்த்தவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 12-13% சர்க்கரை வியாதி,
அது இப்பவும் நாங்க படிக்கும் போது 7, 8ன்னாங்க, இப்பவும் 12%, இன்னைக்கும் 12% தான். அது பெரிய மாற்றம் இல்லை. இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், 17லிருந்து 20% பேர் என்னைக்கு வேணாலும் சர்க்கரை வியாதியா மாறக்கூடிய தன்மையில இருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு, IGT அப்படிம்பாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். அவர்களுடைய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இழந்து 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 என்றைக்கு வேணாலும் சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடிய கூட்டம் ஒரு 17%. அப்ப கிட்டத்தட்ட 25% பேர் எப்ப வேணாலும் சர்க்கரை வியாதிக்குள்ள போகக்கூடிய அளவுல இருக்காங்க. சத்தமே இல்லாம ரத்த கொதிப்பு 35% பீப்புள்கிட்ட இருக்கு. 35% பேர் ரத்த கொதிப்பு. சோதிச்சே பார்க்கல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு என்ன தலை சுத்துதா, கிருகிருப்பா இருக்கா, கீழே விழுந்துறேனா, மரத்து போதா, ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு பேரு சைலண்ட் கில்லிங் டிசீஸ். சத்தமே இல்லாமல் ரத்த கொதிப்பு ஏறிட்டே இருக்கும். அப்படி ஒரு 35% பேர். வயிறு மட்டும் தொப்பை, பெரிய தொப்பை, உடல் மட்டும் எடை கூடி இருக்கிறவங்க, ரத்தத்துல மட்டும் கொழுப்பு கூடியிருக்கவங்க, எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு, பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கூடியிருக்காங்கிறத பொறுத்து இந்தியா மேப்ல அவன் குறிச்சிருக்கான். பெரிய அளவுல கூடியிருந்தா சிகப்பு கலர்ல ஒரு அது அந்த மாநிலத்துல பட்டை போடுறாங்க. லேசா கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரோஸ் கலர்ல அதை குறியிடுகிறார்கள். இல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பழுப்பு கலர்ல போட்டிருக்காங்க. அப்படி இந்தியா மேப்பை சர்க்கரை வியாதி எப்படி இருக்கு, ரத்த கொதிப்பு எப்படி இருக்கு, எடை எப்படி கூட இருக்கு, தொப்பை யாருக்கு அதிகமா இருக்கு, ரத்த கொழுப்பு எப்படி இருக்குன்னு 5 விதமா சிகப்பு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பழுப்பு நிறத்தில் அவர்கள் இந்தியா மேப்பை, அதுல ஒரு 17 பக்கத்துக்கு வெறும் மேப்பாவே இருக்கு, அதை போட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய மேப்ல தமிழ்நாடு ரத்த கலரியா இருக்கு. எல்லாத்திலையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா நமக்கு அடுத்து கேரளா. தமிழ்நாடு, கேரளா, சர்க்கரை, ரத்த கொதிப்பு, எடை கூடுறது எல்லாத்திலையும். அரிசி மட்டுமே சாப்பிடக்கூடிய பக்கத்து ஆந்திரா மாநிலம், கர்நாடகா, தெலுங்கானாவை விட நம்ம அதிகமா இருக்கும். எனக்கு பெரிய கேள்வி இருக்கு, நம்ம அரிசி தான் காரணமா இருந்தா கர்நாடகால இல்லையே, ஆந்திரால இல்லையே, தெலுங்கானால இல்லையே, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூடி இருக்கு? அதுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, அனுமானித்து பார்க்கும்போது, வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பெரிய அளவில் சர்க்கரை நோயையும் இரத்த கொதிப்பையும் கொண்டிருக்கிறது. வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறவங்கள மன மகிழ்ச்சி அதிகமா இல்லை, ஒரு பெரிய அளவுல ஸ்ட்ரெஸ் இருக்கு, பெரிய அளவுல வாழ்வியல் சிதறல் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இதை ரத்த கலரியா சிகப்பா இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய, நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய விஷயம், நம்ம அடுத்த தலைமுறை இந்த சர்க்கரையிலையும் ரத்த கொதிப்புக்குள்ளையும் போய் சிக்கக்கூடாது. ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீஸ் நிறைய வரும், அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு நம்முடைய எதிர்ப்பாற்றலை மிகச் சிறப்பா வச்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு எப்ப வேணாலும் கூடலான்னு இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக்கணும். என்ன செய்யலாம், அதை மட்டும் ஒரு சில விஷயங்களை கோர்த்து சொல்லிவிட்டு கிளம்பலாம் நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், மறந்து போன ஒற்றை நலத்தை சரியாக வைத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம், தவிர்க்கவே முடியாது. நாம செய்யக்கூடிய எந்த வேலையிலும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல், சூழலுக்கு இசைவான வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அரசாங்கம் பார்த்துக்கோம், அரசாங்கம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சிருக்கு, அது பார்த்துக்கோ நினைக்கிறது, அது அவங்க செய்யட்டும். நம்ம அளவில் நாம என்ன செய்ய போறோம், நம்ம அளவுல எவ்வளவு வீணாக்கிறோமா இருப்போம். ஒரு விஷயம் தெரியுமா, சாப்பாடை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கிறோம், சாப்பாட்டை எவ்வளவு வீணடிக்கிற கூட்டம் நாம் தெரியுமா? உலகத்தில் மிக அதிக அளவில் உணவை சீரழிக்கக்கூடிய கூட்டத்தில் 2வது இடத்துல நம்ம இருக்கோம். உணவுக்காக பட்டினியில பஞ்சத்துல ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் நம்ம ஊர்ல தான் அதிகம். ஆனா ஒரு நாளைக்கு, ஒரு வருடத்துக்கு 68.4 மில்லியன் டன், எவ்வளவு? 68.4 மில்லியன் மெட்ரிக் டன் உணவை வருஷா வருஷம் குப்பையில போடுற கூட்டம் நம்ம. உணவை பழித்தல் எவ்வளவு பெரிய அற இழுக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். உணவினப்படுவது நிலத்தோடு நீரேன்னு படிச்சவங்க நம்ம. நின்று உண்ணார், கிடந்து உண்ணார்னு ஆச்சார கோவையில சொல்லி படித்தவர்கள் நம்ம. ஆனா நாம உணவை சீரழிக்கிறோம். கிடங்கிகளில் வீணாகிறது பெரிய அளவுல இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிடங்கிகள் அரசாங்கம் அவங்க எல்லாம் சேர்ந்து அதை எப்படி வீணாகாம பார்த்துக்கணும் பார்க்கட்டும். ஆனா 30% உணவு தேவைக்கு அதிகமாக சமைத்து கொட்டக்கூடியதுன்னு போட்டிருக்கான். வைத்தறிச்சலா இருக்கு படிக்கும்போது.
ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்து காலையில் சமைத்த உணவை மதியத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறதும், மதியம் சமைத்த உணவை இரவுக்குள் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய கூட்டமா தான் நம்ம இருந்தோம். மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம், அப்படிதானே படிச்சோம். இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா புதன்கிழமை புளிக்குழம்பு, வெள்ளிக்கிழமை குருமா, சனிக்கிழமை ஊறுகாடு எத்தனை வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள. இது எல்லாமே இந்த உணவை வீணாக்குறதனுடைய அடையாளங்கள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சேமிச்சு வைக்கிற பல விஷயத்தை மீண்டும் சாப்பிட்றது இல்ல. 2 நாள் கழிச்சு தூர போடுறோம், 3 நாள் கழிச்சு அதை தூர போடுறோம். இப்படி உணவை சீரழிப்பது நாம் மாற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சாப்பிடலாம், இப்படி எதிர்பார்த்தலை வளர்க்கணும். நமக்கு இந்த கோவிட் மாதிரியான புதிய விஷயங்கள் வந்தாலும் நம்ம எதிர்த்து நிக்கணும். அப்படின்னா நம்முடைய இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம உடலினுடைய உள்ளே நமக்கு எதிர்பார்த்தல் கொடுப்பதற்கான ஒரு பெரிய பிசியாலஜி இருக்கு. உள்ள வெள்ளணுக்கள் இருக்கு, சிகப்பணுக்கள் இருக்கு, ஈரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, எலும்பினுடைய மஞ்சை போன் மேரோ இருக்கு, இன்னும் நிறைய காம்ப்ளிமெண்ட் செல்ஸ், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ரெடியா இருக்கு. வேரியஸ் அப்படிம்பாங்க. அவையெல்லாம் ஏதாவது கிருமி வந்தாலோ, ஏதாவது ஒரு ஒத்துக்கொள்ளாத பொருள் வந்தாலோ அதை எதிர்த்து போராடுவதற்காக நம் உடல் கட்டமைத்து வைத்திருக்கிற விஷயம். அவற்றை மிகச் சிறப்பாக பார்த்து கொள்ளணும். அதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய வேரியர் இருக்காங்க குடலுக்குள்ள. நம்ம உடம்புக்குள்ள, நம்மளுடைய சிறுகுடலுக்குள்ள கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் ஒரு முழு உடம்புல 75 கிலோல நிக்கிறேன் அப்படின்னா, என் உடம்புல என்னுடைய மரபணுக்களை விட, என் உடம்பில் என் மரபணுக்களை விட அதிகமாக பிற நுண்ணுயிரிகளின் மரபணுக்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. அப்போ என் உடம்புக்கு வெறும் எங்க அப்பா அம்மா இருந்து கிடைச்ச என்னுடைய மரபணு மட்டும் இல்ல, எனக்காக வேலை செய்யக்கூடிய கோடானு கோடி மரபணுக்கள் உடைய பல்வேறு நுண்ணுயிரிகள் சிறுகுடல்ல அங்கங்க ஒட்டிட்டு இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய வாய் ருசிக்காக மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து சாப்பிடணும். அவை சீரழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் ப்ரோபயாட்டிக் சாப்பிடு, ப்ரீபயாட்டிக் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்படியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. காலையில் எடுக்கக்கூடிய பானம், எல்லாருக்கும் காலையில ஒரு தேநீர் குடிக்கணும், இல்ல ஒரு காஃபி குடிக்கணும். எந்திரிச்ச உடனே ஏதாவது குடிச்சாதான் அடுத்து உற்சாகமா இருக்கும். குடிக்கலாம், தப்பு இல்லை. காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுப்போம். அன்றைக்கு என்ன குடிச்சாங்க, இன்னைக்கு என்ன குடிக்கிறோம். சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு. அதுல நான் எடுத்து பார்த்துறேன், அன்னைக்கு என்ன எல்லாரும் எடுத்திருக்காங்க. பெரும்பாலானவர்கள் கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க. கரிசலாங்கண்ணி கீரையும் முசுமுசுக்கை, அதுக்கு இன்னொரு பேர், தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிம்பாங்க. 2 குரங்கோட கை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இலை இருக்கும். அந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் நெஞ்சில கபம் கெட்டாம, சளி கெட்டாம இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை. கரிசலாங்கண்ணியை வள்ளலார் தேகராஜன் அப்படிம்பார். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. தேரன் குடிநீர்ல உள்ள ஒரு தேரன் தைலவர்க்க சுருக்கத்தில் உள்ள ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி. தேகராஜன்னா கரிசலாங்கண்ணி, தில்லுன்னா நல்லெண்ணெய், 2ஐயும் சேர்த்து காய்ச்சி எண்ணெயாக்கி அந்த கரிசாலை தைலத்தை 1 ஸ்பூன் குடிச்சா காகம் உண்ணும் சளி, இருமி துப்புனா துண்ட சளி விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போகும். அது புரோட்டீன். அந்த சளி ஒரு மியூக்கோ புருலன்ஸ் கூட்டம். அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போகும். அப்படியான சளி ஒன்றது வருதுன்னா என்ன அர்த்தம், உனக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு, கபம் கட்டி போயிருக்கு. அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு அருமருந்து. முசுமுசுக்கை ஈழை இழைப்பு போகும் கான் அப்படின்னு வரும். முசுமுசுக்கையின் இருகரங்கின் கை, அந்த பாடல். ஈழை இழைப்பு, சளி இருந்து சின்ன பிள்ளை கோயின்னு இழைக்கக்கூடிய, ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்கக்கூடியதுல முசுமுசுக்கையை குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த தேநீர். இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அங்கிருந்து அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டான். அந்த தேயிலை தேநீராக்கி நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். மிகச்சிறந்த பானம் தேயிலை, சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல அதே மாதிரி மூலிகைகள் ஏராளமா இருந்திருக்கு. நம்ம ஏன் மறக்கணும்? கரிசலாங்கண்ணிக்கு எங்க போய் வெளிநாட்டுக்கா போனோம்? இந்த பக்கத்துல போனா கரிசலாங்கண்ணி கிடைக்கும். அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் இன்னைக்கு காலையில இருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வரேன். எல்லா சித்த மருத்துவமனையிலும் குட்டி குட்டியா
ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அங்க கரிசலாங்கண்ணி வச்சிருக்காங்க, முசு முசுக்க வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்தா நம்ம வீட்டு தோட்டத்துல எங்க எது கரிசலாங்கண்ணி எது முசு முசுக்கன்னு பார்த்து எடுத்துட்டு வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம். மழைக்காலம் வந்தா காய்ச்சல் காலம் வந்தா ஓடி போய் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா? கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் கபசுர குடிநீர் குடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி நமக்கு வேணும். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருந்து எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள், டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா, நம் வீட்டில் தினசரி ஏதாவது ஒரு காலை பானமாக ஒன்று கரிசாலை குடிநீர். சளி இருமல் இருக்கா, கரிசாலை கொடுங்க. இல்லை சார் சளி இருமல்லாம் இல்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு, எது கழிச்சுக்கிட்டே இருக்கு, வாய்வா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கு, வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் போதும். இஞ்சி சாறு ஒரு 5 ml, எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 5 ml, கொஞ்சம் இனிப்புக்கு தேன் நல்லா வெந்நீர்ல கலந்து காலையில் குடிங்க, இளஞ்சூட்டோட. எவ்வளவு உற்சாகம் கிடைக்கும்னு குடிச்சு பார்த்தா தான் தெரியும், பேசி பார்த்தா தெரியாது. கேட்கும் போது எல்லாம் தலையத்துல நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு அதுக்காக மெனக்கெடலைன்னு வைங்க, நடக்காது. என்னுடைய ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் அடிக்கடி ஒரு வார்த்தையை எழுதுவாங்க, மெனக்கெடல். திருநெல்வேலியில் அந்த வார்த்தை ரொம்ப அதிக புழக்கத்தில் உள்ள வார்த்தை. கொஞ்சமாவது மெனக்கெடுறார், கொஞ்சமாவது. அது எப்படி நான் அந்த மெனக்கெடலை பிரிச்சு பிரிச்சு மேனி கெடல் அப்படின்னு இருந்திருக்குமா, எப்படி மெனக்கெடல்ங்கிற வந்திருக்கு. கரிசனம், அந்த அக்கறை, அந்த கரிசனம், அந்த மெனக்கெடல் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம வீட்டுல ஒரு சின்ன டப்பால நம்ம போய் வாங்குறோம், அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி டிவியில சொன்ன உடனே 3 ரோசஸ் டீயை வாங்கி வைக்கிறோம்ல 100 ரூபாய்க்கு. நாம ஏன் ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா பொடியை வாங்கி வைக்க கூடாது? ஏன் முசு முசுக்கை பொடியை வாங்கி வைக்க கூடாது? சக்கரை வியாதி இருக்கு, கட்டுப்படாத சர்க்கரையா இருக்கு, மாத்திரை வாங்கி போடுறோம், ஓகே. கூட சேர்ந்து ஒரு ஆவாரை கஷாயம், காலையில ஒரு கப் ஆவாரை குடிநீர். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஆவாரையை பத்தி படிக்கிறோம். அவ்வளவு சிறப்பு அந்த ஆவாரை. நல்ல உலர் நிலங்களை இந்த சமயத்துல தான் எல்லா இடத்துலயும் பூத்து குலுங்கி கிடக்கு. அந்த ஆவாரையை பறிச்சு வந்து உலர்த்தி அதை வீட்டுல வச்சிருந்து ஒரு தேநீராக ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு சித்த மருத்துவத்துல. காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னா என்ன அர்த்தம்? காவிரி நீர் இனிப்பு நீர், யூரின்ல வந்து தேனா யூரின் போகுது அப்படின்னா சர்க்கரை பெருக்கெடுத்து ஓடுதுன்னு அர்த்தம் ரத்தத்துல, அதுவும் சரியாகும். கடல் நீர் உப்பு நீர், யூரின் ரொம்ப உப்பா இருக்கு, புரதம் கழிகிறது, ஏற்கனவே டயபெட்டிக் இருந்து டயபெட்டிக்ல இருந்து நியூரோபதிக் நெஃப்ரோபதிக் சேஞ்சஸ் வந்தாச்சு. இந்த 2 கண்டிஷன்லையும் வராம தடுக்கணும்னா நீங்கள் உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க. அது ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ என்ன மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஆவாரை டீ காலையில ஒரு தேநீரா குடிப்போம். காலை தேநீர் வீட்டுல ஒரு 4 டப்பா வச்சுக்கோங்க. ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா, ஒரு நெல்லிக்காய் டப்பா. சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது, அதனோட சுவையே தனி. நெல்லிக்காய் டீ போட்டு குடிச்சு பாருங்க, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும் அதுல தேன் சேர்க்கிறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும் கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும் போது அந்த நெல்லி தேநீரினுடைய சுவை கிட்ட நிக்க முடியாது, குடிச்சாதான் தெரியும் நமக்கு. ஒரு கரிசாலை தேநீர், ஒரு நெல்லி தேநீர், ஒரு ஆவாரை தேநீர், ஒரு இஞ்சி சுக்கு மல்லி காஃபி, ஏதோ ஒன்று காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கு. இல்ல சார் எனக்கு டீ தான் வேணும், குடிங்க. ஆனா டீல தயவு செய்து பாலை ஊத்தாதீங்க. உலகத்திலேயே டீல பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம தான். எப்ப போனாலும் 3 டீ 4 டீன்னு பால் டீயை குடிச்சு குடிச்சு அந்த டீக்குரிய பயனே போயிடும். டீனுடைய முழு பயன் வேணும்னா அது பிளாக் டீயா தான் இருக்கணும். பிளாக் டீயோ கிரீன் டீயோ, இல்லைன்னா அதுல கொஞ்சம் சுவையை ஊட்டணும்னா கொஞ்சம் சின்னமான் போட்டுக்கோங்க, கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க, இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க, ஏதாவது போட்டு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கொள்ளுங்க. காலையில ஃபங்க்ஷனல் பிவரேஜ். அப்புறம் காலை உணவு. காலை உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம வழக்கமா எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் பூரி மசால் தோசை வேண்டாம், அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துடுங்க தயவு செய்து. நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியில சிகப்பு கலர்ல இட்லி இருக்கட்டும். இட்லி வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார், நீங்க தானே அந்த சோசியல் மீடியா எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப
பிரியமா பேச வராங்க. அப்ப அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் அவன் ஏதோ போன்ல நோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியாது, அவன் உலகத்துல நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பையனை இழுத்து பிடிச்சிட்டே இவர் தான்டா நம்ம வீட்டுல தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல, வரகரிசி எல்லாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பவே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு. அவன் உடனே என்னை அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான், நீங்க தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா? அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்கணும் நீங்க தானா அப்படின்னா. எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு. ஏன்டா டே, அழுக்கு தோசை இண்டியாடா, அது கம்பு தோசைடா, அது மாப்பிள்ளை சம்பா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு, மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூல்ல படிச்சிருக்கான். இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம், மிக மிக தவறான விஷயம். இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல, நல்ல சிகப்பு நிறத்துல இருக்கட்டும், அதுதான் சத்து. உளுந்த தொலியை நீக்காம முழு உளுந்தோட சிகப்பு அரிசியில மாப்பிள்ளை சம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க, அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தொட்டுக்கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அப்படி சாப்பிடலாம். மீதி 5 நாள் காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், இல்ல நிறைய காய்கறி துண்டு, நல்ல சாலட் மாதிரி காய்கறி துண்டு, இல்ல காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பு. அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்ல நான் உனக்கு ஒரு நல்ல காலையில நல்ல எனர்ஜி ஃபுட்டா கூட, அவரே டாக்டர், அவர் காலையில வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம், ஒரு கனிந்த வாழைப்பழம், அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு 5-6 பாதாம், கொஞ்சம் போல காஞ்ச திராட்சை, இதெல்லாம் ஒரு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு பேர் அதுக்கு. நல்ல வாழைப்பழம், கனிந்த வாழைப்பழம், மாதுளம்பழம், காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க. வயிறார நிறைஞ்சது. 2 பேரும் அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம். ஒரு பசி இல்லை, அவ்வளவு ஒரு கப்பான. அது மாதிரி காலையில சாப்பிடணும். ஸோ சுண்டல், பழத்துண்டுகள், காய்கறி துண்டு, சூப்பு, இல்லை எக் இருக்கா, நல்லா மெலிந்திருக்கிறா குழந்தை, நல்ல புரோட்டீன் நிறைய வேணுமா, 2 முட்டை, இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர், அப்படி ஏதாவது காலை உணவா இருக்கணும். நான் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லி முடிச்சுட்டு ஒருத்தர் இருந்துச்சார், சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னா. ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்துல இல்ல தோசைக்கு முன்னாட இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம். அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் காலை உணவு. அப்படி சாப்பிட்டா 11:30க்கு பசிக்கும், 12 மணிக்கு பசிக்கும். பசித்தால் நல்ல உடம்பு. 12 மணிக்கு ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுக்கலாம், இல்ல ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம். உங்களோட பேக், லேப்டாப் பேக் உள்ள ஒரு கையாப்பழமோ ஆப்பிளோ போட்டு கொண்டு போறதுல தப்பே இல்லை. எடுத்துட்டு அப்போ ஒரு தேநீர் குடிக்கலாம், இல்ல அப்போ வெயில் நேரமா இருந்தால் ஒரு கப் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நம்ம உணவு இருக்கணும். அப்ப அது எப்படி இருக்கும்னா, அது லோ கிளைசிமிக்கா, கிளைசிமிக் லோடு, கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு 2 இருக்கு. கிளைசிமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது, எக்கச்சக்கமா இனிப்பு சுவை இருந்தா கிளைசிமிக் லோடு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமா சர்க்கரை ரத்தத்துல சேர்றது. ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அவிச்சு பெசிச்சு சாப்பிட்டீங்கன்னா 25 நிமிஷத்துல நீங்க 100 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க 90% குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்ந்துடும். சேர்ந்தா என்ன ஆகுது? சேர்ந்தா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும். மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸ் அப்படிம்பாங்க. படு வேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை, புற்றுநோய்க்கும் நல்லதில்லை. பெரிய அளவுல புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் லோடு உணவுகள் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறதுனுடைய காரணம். ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம்னு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமா. பரோட்டாக்காரனுக்கு எனக்கு சண்டையா? அதுல இருக்கக்கூடிய மைதா, அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய அலாக்சான் கணையத்தை அழிக்கக்கூடியது. அதனாலதான் படிச்சு சொல்றோம் வேண்டாம் வேண்டாம். நமக்கு அவசியம் இல்லாத உணவு, தேவையில்லாத உணவு. ஆனா அது உள்ள பூந்துருச்சு. ராத்திரியானா, சனிக்கிழமை ராத்திரியானா போய் ஒரு 10 பரோட்டா வாங்கிட்டு அடிச்சு ஒதுக்கி அதுல நல்ல சிக்கன் குருமா ஊத்தி, இல்லைன்னா அதுல ஒரு இதை போட்டு அப்படிதான் சாப்பிட்றோம். எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள் அது உருவாக்குதுன்னு தெரியாம அதை எடுத்துக்கொண்டே இருக்கு. நண்பர்களை நாம வீட்டுல இருந்து விலகி ஆரோக்கியமான காலை உணவு நம்ம கிட்ட இருக்கணும். அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா, சிறுதானிய உணவு ஒண்ணு இருக்கட்டும். வாரத்துக்கு 2 நாள் வரகரிசி, 2 நாள் கம்பஞ்சோறு, 2 நாள் மாப்பிள்ளை சம்பா, 2 நாளைக்கு வெள்ளைச்சோறு சாப்பிட்டுக்குவோம். சோறு கொஞ்சமா இருக்கட்டும். சோறு போட்டுட்டு இவ்வளவு மலை மாதிரி குமிச்சு அது மேல குழம்பு அப்படி ஊத்தி உருட்டி சாப்பிட்ட காலம்லாம் வேண்டாம்.
அதில் சில இதில் வீட்டுக்கு இப்போ கொங்கு வீட்டுல எல்லாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சோறோட எதிர்ச்சா ஏங்க மறுசோறு வாங்கல அப்படின்னு பதறிட்டு வராங்க. மறுசோறு வாங்கலைன்னா வாழ்க்கையில நல்லா இருப்போம். ஒரு தடவை போட்டா போதும், திரும்ப சோறு போடாதீங்க. அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறைய சொல்றது, இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சிருப்பீங்க. அதை இன்னைக்கு மீட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமா நின்றுக்கிட்டு 3 தடவை தலையை சுத்தி எரிஞ்சிருங்க. இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். பாலம் பாலமா சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம். தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறைய வச்சு, நிறைய கீரை, நிறைய காய், இல்ல மீன் சாப்பிட்டோம்னா மீன் துண்டு, கோழி சாப்பிட்டா கோழி துண்டு, சோறு குறைவாகத்தான் இருக்கும். இப்படி வந்து நம்ம உணவை வந்து ரொம்ப குறைத்து மதிய உணவுல இப்படி எடுத்துக்கணும். இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவு 5:30 6 மணிக்கு நம்ம உணவை முடிச்சிடும். நம்ம 10 மணி வரைக்கும் வேலை செய்யற ஆளா இருக்கலாம், இருக்கட்டும். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3-4 மணி நேரம் வேலை செய்யலாம். அந்த 6 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு எளிய உணவா, கோதுமை ரவை கிச்சடி சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து சிறுதானியத்தில் தோசை சாப்பிடலாம், இல்லை ஒரு சப்பாத்தியே எடுத்துக்கிறாலும் சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்வதற்கு ரைத்தா மாதிரி சாப்பிடணும். நல்ல வெங்காயத்தை தயிரில் போட்டு சாப்பிடலாம், இல்லை தால் மாதிரி பயிர்களை வேக வச்சு தால் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இரவு ஒருபோது இட்லி தோசை வேண்டாம், வெள்ளை ரவை வேண்டாம். இரவு சாப்பிட்றது ரொம்ப அளவு குறைவா இருக்கணும். சர்க்கரையை வேகமாக உடலில் ஏற்றக்கூடாது. இப்படியான உணவு திட்டம் நம்மகிட்ட இருந்தா குறைந்தபட்சம் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை கூடாமல் இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சர்க்கரை வேகமாக வந்து சேராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கு. பெரிய அளவில் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமான உணவுகள் சாப்பிட்டு பல நோய் கூட்டங்கள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கு. நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து சரியா வர்றதில்லை. இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து அது ஒரு என்னைக்கோ யாருக்கோ தான் அந்த பிசிஓடின்னு இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்துல பிரெக்னன்சிக்கு ஸ்கேன் எடுப்பாங்க. 2வது ஒரு 3வது மாசம் ஆகும்போது முதல் முறையா போய் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது பாப்பா உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கூடவே ஒரு அடிஷனல் இதா பிசிஓடி சேஞ்சஸ் இன் ஓவரின்னு போட்டிருப்பாங்க. எப்படி கருத்தரித்த உடல்ல தாய்க்கு வந்து வயிற்றுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் பிசிஓடின்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் கேட்போம், இது என்ன சார் பிசிஓடி? இது பாலிசிஸ்டிக் ஓவரி, ஒரு கொஞ்சம் ஓவரியில் சில நீர்க்கட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் குறிப்பாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கருத்தரிப்பு தாமதத்திற்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி. திருமணமாய் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் இருவரும் சரியான தாம்பத்திய உறவு இருந்தும் கருத்தரிப்பு தாமதிச்சுட்டே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி, சினைப்பை நீர்க்கட்டிகள். எப்படி வந்துச்சு அந்த நீர்க்கட்டி? அந்த பெண் சரியாகத்தான் சாப்பிட்றாங்க, சரியாக தான் போயிட்டு இருக்காங்க. எப்படி அவர்களுக்கு இவ்வளவு கூடி இருக்கு? 35% இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் வந்து பிசிஓடின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு கருத்தரிப்பு தாமதம்ங்கிறது அந்த பெண்ணினுடைய மனதில் எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். ஒவ்வொரு தடவை திருமணமாய் 5-6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தினம் சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற கேள்வி, அது கொடுக்கக்கூடிய வலி, நமக்கு அவ்வளவு தூரம் பக்குவம் கிடையாது. அந்த பெண்ணிடம் அதை கேட்க கூடாது அப்படின்னு தெரியாத உறவு கூட்டம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கு. திரும்ப என்னாச்சு அது எவ்வளவு வலியை கொடுக்கும் அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும். அப்படியான சூழலுக்கு மிக முக்கியமான காரணமா அந்த சினைப்பை நீர்க்கட்டி இருக்கு. அந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிறு வயதில் இருந்தே அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் துவங்கிய காலத்தில் அதிக அளவில் சர்க்கரை சாப்பிடுறது, இந்த சாக்லேட்ஸ், குறிப்பா அந்த மில்க் சாக்லேட், இனிப்பு பொருந்திய பண்டங்கள் அதிகமா சிறு வயதில் எடுக்கிறது. அதுக்கப்புறம் உடல் உழைப்பு குறைந்து போகுது. பொம்பளை பிள்ளை நீ வீட்டோட இரு, நீ எங்கேயும் வெளியே போய் விளையாடாத, எந்த இடத்துக்கும் போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயில் கூட படாது வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, வெயில்ல விளையாடாம போறது, அப்புறம் உணவுல இனிப்பு அதிகமாகுது. இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து சினைப்பை நீர்க்கட்டிகளை கூட்டிக் கொண்டே வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய உணவுல இது மாதிரி காலையில் இந்த மாதிரியான சுண்டல், மாலையில மதியம் வந்து இப்படியான காய்கறிகளும் கீரையும் நிறைந்த உணவு, இந்த மாதிரி உணவை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வருவதை தடுக்கலாம், இந்த கருத்தரிப்பு தாமதத்தை குறைக்கலாம். நண்பர்களே, இந்த ஒற்றை நலத்துல
நம் சூழலை மிகச்சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய வாழ்வியலை வைத்துக் கொள்வோம். நம்முடைய அன்றாட தினசரி உணவில் மிகப்பெரிய அக்கறையை வைத்துக் கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு மருத்துவம்ங்கிறது மிகப்பெரிய வணிகமாயிருக்கு. உங்களுக்கு தெரியாது, மிகப்பெரிய அளவில் வணிகம் தலைவிரித்தாடக்கூடிய வணிகத்தில் அது உட்கார்ந்துருக்கு. எவ்வளவுதான் அறமாக பயிற்சி செய்யவங்க கூட ஒரு பெரிய வணிக நிறுவனத்துக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிக்கலுக்குள் செல்லாமல் தடுப்பதுதான் நம்முடைய முதல் தேடலாக இருக்கு. நலம் மட்டுமே நம்முடைய முதல் தேடலாக இருக்கு, ஃபர்ஸ்ட் தேடலாக இருக்கு. அதற்கான அக்கறை அடுப்பங்கரையில் தான் துவங்கணும். யார் ஒருவர் அடுப்பங்கரையில் 20 நிமிடம் கூடுதலாக பணியாற்றுகிறார்களோ அல்லது அந்த கூடுதலாக அடுப்பங்கரையில் 20 நிமிடங்கள் ஒதுக்குகிறீர்களோ அவர்களுடைய ஆயுட்காலத்தில் 20 வருடங்கள் கூடுதலாக வந்து ஒட்டிக்கொள்ளும். அந்த அக்கறை நமக்கு இருக்கணும். அந்த கரிசனமும் அக்கறையும் இருந்தால் அந்த நலவாழ்வு நமக்குள் வந்து சேரும். நண்பர்களே, நம் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் செலுத்த வேண்டிய காலத்தில் இருக்கும். நம் குழந்தைகள் நீட்ல வராங்களா, ஜேஇல படிக்கிறாங்களா, டாக்டர் ஆறானா, என்ஜினியர் ஆனா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தை பெருங்காலத்தில் அக்கறையோடு அவன் மிகச்சரியான உடலோடு அந்த பெண்ணும் பொண்ணும் பையனும் இருப்பானாங்கிற யோசிக்கிற மிக முக்கியமான காலத்தில் இருக்கும். ஏன்னா அவன் மிகச்சரியான படிப்பு படிச்சு நல்லா வந்துருவான். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியில, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மெனக்கடல்களை சரியா வந்துருவாங்க. ஆனால் ஆரோக்கியமாக வருவதற்கான அக்கறை நம் வீட்டில் நாம் துவக்கினால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படியான துவக்கத்தை இன்று முதல் நாம் துவக்குவோம். அந்த அத்தனை அக்கறையிலும் இந்த சூழல் மீதான அக்கறையும் சேர்ந்தே பயணிக்க வேண்டும். உணவை வீணாக்க கூடாது, இந்த மண்ணை பழிக்க கூடாது, நீரை வீணாக்க கூடாது, காற்றில் மாசுபடுத்தக்கூடாது என அத்தனையும் சேர்ந்து கூடவே நானும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்தால் அதுதான் இந்த எதிர்காலத்தில் இந்த நாட்டிற்கு மிக அவசியமான ஒரு விஷயமாக அமையும். அதற்கு ஒன் ஹெல்த், ஒற்றை நலம் நமக்கு முக்கிய தாரக மந்திரமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.